ராதே ராம் ராம். பகவான் கிருஷ்ணர் வந்துட்டு கையில் புல்லாங்குழல் வச்சுட்டுருக்காரு பாருங்க. அந்த புல்லாங்குழல் எதை குறிக்கும்னா இந்த ஜீவாத்மாவை குறிக்கும்னு பெரியவங்க சொல்கிறாங்க. இப்போ பகவானை கோபாலர்கள் இரவில் பிரிய வேண்டியிருக்கும். பகல் முழுக்க அவனோட மாடு மேய்ச்சிட்டு விளையாடின்னு இருக்கக்கூடியவர்கள் இரவில் பிரியணும். அதே மாதிரி இரவில் அவனோட ராசம் பண்ணக்கூடிய கோபியர்கள் பகலில் அவனை பிரிய வேண்டியிருக்கும். ஆக அந்த கோபாலர்களுக்கும் கோபியர்களுக்கும் கூட பிரிவுங்கிறது இருந்தது. ஆனால் புல்லாங்குழலுக்கு பிரிவுங்கிறது இல்லை. அது மாதிரி பரமாத்மாங்கிறது எப்பவும் ஜீவாத்மாவோடு தான் இருந்துட்டுருக்கார் அப்படிங்கிறத இதை சொல்கிறோம். ஆக இந்த புல்லாங்குழலில் என்ன குறை, இந்த ஜீவாத்மாவுக்கு என்ன குறைன்னா 6 குறைகள் இருக்குது. என்னென்னா காம, குரோத, லோப, மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த ஓட்டைகளாக இருக்குது. பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டா ரந்திரான் வேணும் அதர சுதையா பூரையன் கோப பிருந்தை அப்படின்னு வருது இல்லைங்களா பாகவத ஸ்லோகம். தன்னுடைய விரல்களால் அந்த ஓட்டைகளை அடைச்சி அதர சுதா அப்படின்னுட்டா அவனுடைய அதரங்கள்லேருந்து வரக்கூடிய அமிர்தம், அதனால் அதை ஃபில் பண்ணி அதை அமுதகானமாக உருவாக்குறான்னு பார்க்குறோம் இல்லைங்களா. அது மாதிரி இந்த ஜீவாத்மாவை பகவான் உயர்ந்த நிலைக்கு எலிவேட் பண்ணுறான் அவனோட தன்னுடைய திருக்கரங்களாலன்னு பார்க்குறோம். ராதே ராதே.